வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைரேகை ஜோதிடம். இதில் உங்களுக்கு பாசிட்டிவான ரேகை என்ன மாதிரி அமைப்பில் இருக்கும், நெகட்டிவான ரேகை என்ன மாதிரி அமைப்பில் இருக்குன்றது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்கள் வலதுகையை பாருங்கள், பெண்கள் இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 40 வயதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா வலதுகையும் இடதுகையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த ஃபிஷ்குறி அமைப்பின் இருக்கக்கூடிய மகிமை என்னன்றது சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் கைரேகையில் ஃபிஷ்குறி அமைப்பு இந்த 3 இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது விதிரேகையிலேருந்து ஃபிஷ்குறி கனெக்ட் ஆகிட்டு சனி மேடை நோக்கிற மாதிரி கிளியராக உங்களுக்கு பயணிக்குதுன்னா, உங்களுக்கு பிறப்பின் அமைப்பிலிருந்தே பார்க்கும்போது வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடிய அமைப்பும், பேரண்ட்டோட சப்போர்ட் சொல்லக்கூடிய அமைப்பும், குடும்ப உறுப்பினரோட சப்போர்ட் சொல்லக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்தந்த கால பீரியடில் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைகளோ அது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும். இது தவிர்த்து குரு மேட்டில் உங்களுக்கு ஃபிஷ்குறி அமைப்பு இருந்ததுன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்களும் சரி, குருமார்களோட தொடர்பு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய அமைப்பு, உங்கள் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்பு உள்ள நபர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க சொல்லக்கூடிய நிலை. அதேமாரி அந்த குரு குழந்தைக்காரங்கன்னு சொல்லக்கூடியவங்க, அந்த குழந்தைக்குண்டான மேட்டில் உங்களுக்கு ஃபிஷ்குறி அமைப்பு இருந்ததுன்னா குழந்தைகளாலும் உங்களுக்கு மேன்மை பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். நெக்ஸ்ட்டு இந்த சூரிய மேட்டில் ஃபிஷ்குறி அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். அதேமாரி கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர வருமானம் வாங்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். உங்கள் வீட்டு நபர்கள் சூரிய மேட்டில் இந்த மாதிரி ஃபிஷ்குறி இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே நிலை எப்படி பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களும் சரி, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களும் சரி, இவங்க பயணிக்கணும்னா அந்த சூரிய மேடு நல்லா இருந்து அந்த சூரிய மேட்டில் ஃபிஷ்குறி அமைப்புதுன்னா அந்த மாதிரி ஒரு தொடர்பில் இவங்களோட பணிகள் சொல்லக்கூடிய தொடரக்கூடிய நிலை என்ற மாதிரி ஏற்படும். அப்போது உங்கள் கைரேகையில் இந்த 3 இடத்துல ஃபிஷ்குறி அமைப்பு இருந்ததுன்னா பெரிய அளவில் அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். கைரேகையில் இருக்கக்கூடியாத ரேகைகள், அதாவது இந்த ரேகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். சில பேரை நீங்கள் நம்பி ஏமாற வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு விரல்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்லேயும் சரி, செகண்ட் கட்லேயும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி தடைக்கோடுகள்ன்ற மாதிரி குறுக்கு கோடுகளாக வந்ததுனாலே நீங்கள் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு நபரை நீங்கள் நம்பி உறவு முறையில் இருந்தாலும் சரி, வெளிநபராக இருந்தாலும் சரி, அந்த நபரை நம்பி நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியங்கள் ஈடுபட்டிங்கன்னா அந்த நபர் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதனாலே உங்களுக்கு ஒரு மன இறுக்கங்கள் ஏற்படும். இந்த மாதிரி கைரேகையில் தடைக்கோடுகள் இருந்ததுன்னா நீங்களாம் ஒரு வாட்டி நம்பகத்தன்மை உள்ள மனிதர் உங்கள் ஐடியாக்களை கேட்டு அதன் பிறகு சில முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இல்லைனா கைரேகை இல்லை ஹாரோஸ்கோப் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய அமைப்பு. பார்ட்னர்ஷிப் போட்டுலாம் நீங்கள் ஈடுபடவே கூடாது. அப்போது உங்களுக்கு சூரிய மேட்லேயும் இந்த மாதிரி பெருக்கல்குரிய அமைப்பு இருந்ததுனாலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் ஸ்ட்ரகிள் தரக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு மணி ஃப்ளோ இருந்தாலும் திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஒரு பண விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். கவர்மெண்ட் மூலியமாகவும் சரி, பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரம் சரி, உங்களுக்கு ஒரு மன இறுக்கங்க தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அதே அமைப்பில் இந்த சூரிய மேட்டில் பெருக்கல்குரிய அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள்ன்ற மாதிரி வராது. இல்லை சூரிய மேட் நல்லா இருந்து சூரிய விரல் உயரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிக் டெம்பரரி போஸ்டிங்ன்ற அமைப்பில் வேணால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனால் மற்றபடி நீங்கள் நிரந்தர வருமானம் வாங்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இந்த பெருக்கல்குறி சூரிய மேட்டில் இருக்குது அந்தளவுக்கு சிறப்பாக வராது. நெக்ஸ்ட்டு இந்த ராகு மேடு கிட்ட உங்களுக்கு விதிரேகையில் தடைக்கோடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. அப்போ இந்த ராகு மேடு கிட்ட விதிரேகையில் தடைக்கோடுகள் ஏற்பட்டாலே அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதேமாரி நம்ம லைஃப்பில் ஒரு சுமூகமான ஒரு நிலையில் பயணிக்க முடியாது. லைஃப்லேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். பொதுவாகவே இந்த தடைக்கோடுகள் வர்றது சிறப்பு கிடையாது. அதுலேயும் கரெக்டாக உள்ளங்கையில் ராகு மேட்டுக்கிட்ட இந்த மாதிரி தடைக்கோடுகள் வர்றது அந்தளவுக்கு யோகங்கள் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இருதய ரேகை, விதி ரேகை, புத்தி ரேகை, இந்த 3 ரேகையுமே வளைஞ்ச ஷேப்பில் வரக்கூடாது. இதில் ஏதாச்சும் ஒரு ரேகை வளைஞ்ச ஷேப்பில் வந்தாலும் கேரியரில் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு விதி ரேகை சொல்லக்கூடிய வளைஞ்ச ஷேப்பில் கரெக்டாக சனீஸ்வரன் மேலே நோக்கிற மாதிரி பயணிக்குது. அதுவும் இந்த விதி ரேகையில் உங்களுக்கு கீழே இறங்கின கோடுகளாக வர்றது சிறப்பு கிடையாது.
அப்போ நம்ம லைஃப்பில் வந்து செட்டில் ஆகுறதுல நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். அதேமாதிரி உங்களுக்கு இந்த இருதய ரேகையிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி பின்னல் ஷேப்பில் ரேகை வரக்கூடாது. இந்த மாதிரி பின்னல் ஷேப்பில் உங்களுக்கு ரேகை வந்தாலே உங்களுக்கு இருதயம் சார்ந்த விஷயங்களையும் சரி, நீங்கள் மன ரீதியான விஷயங்கள ஒரு ஸ்ட்ராங் பர்சன் சொல்ல முடியாது. சில விஷயங்களை ரொம்ப ஒரு பயப்படக்கூடிய நபர் சொல்லக்கூடியவங்க தான் நீங்கள். அது தவிர்த்து இந்த புத்தி ரேகையும் உங்களுக்கு வளைஞ்ச ஷேப்பில் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு புத்தி கூர்மை சொல்லக்கூடியதும் நினைவாற்றல் சொல்லக்கூடியதும் அந்தளவுக்கு சிறப்பாக வராது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பிரைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகக்கூடிய அப்படின்ற மாதிரி ஏற்படும். ஆக மொத்தத்தில் இந்த ரேகைகள் உங்களுக்கு வளைஞ்ச ஷேப்பில் வர்றது அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். ஒரு மனிதரோட கைரேகையில் ஒரு 60% யோகமான கைரேகை அப்படின்னு நம்ம வந்து ரேகையில் பார்க்கும் போதே சொல்லிடலாம். அதுக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்ததுனாலே உங்களோட கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு 60% யோகங்கள். அதாவது தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும் சொல்லக்கூடிய அமைப்பு. வசதி வாய்ப்புகளும் சரி, குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி, அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களோட பயணங்கள் தொடரும். இல்லை மேடுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்கள் கைரேகையில் முக்கியமான 4 ரேகை சொல்லக்கூடிய அமைப்பில் இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகைலாம் நல்ல ஒரு ஸ்டெடியான அமைப்பில் நல்ல ஒரு அழுத்தமான ரேகையில் இருந்தனாலே உங்கள் கைரேகை யோகமான கைரேகை. இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.